வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரிசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக இன்று தமிழகம் மற்றும் கேரளா மாநிலங்களுக்கு செல்கிறார். அவரது பயணத்தின் முதற்கட்டமாக கேரளா மாநிலம் எர்ணாகுளத்தில் 10,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். பின்னர் திருச்சிராப்பள்ளியில் சுமார் 5,650 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களையும் தொடக்கி வைக்கிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று ஈரான் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷியுடன் மேற்காசியாவின் தற்போதைய நிலைமை குறித்து தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். மேலும் இதுகுறித்து இருதரப்பும் தொடர்ந்து கலந்து ஆலோசிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் 2வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் வர்த்தக கப்பல் போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 1ஆம் தேதி முதல் எண்ணெய் டேங்கர் கப்பல்களில் போக்குவரத்து 80% அதிகமாக குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்து புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் இணை இயக்குநர் முனைவர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி 20 மையங்களிலும் காரைக்காலில் 60 மையங்களிலும் தேர்வுகள் நடைபெறுகிறது என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 147 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 7,078 மாணவர்களும் 411 தனித் தேர்வர்களும், காரைக்கால் பகுதியில் 27 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1,024 மாணவர்களும் 183 தனித் தேர்வர்களும் தேர்வு எழுத உள்ளனர். தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் முனைவர் சிவகாமி தெரிவித்துள்ளார். அண்மையில் நடந்து முடிந்த ICC ஆண்கள் T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றதை அடுத்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் 131 கோடி ரூபாய் ரொக்கப் பரிசை அறிவித்துள்ளது என்று BCCI செயலாளர் திரு தேவ்ஜித் சைக்கியா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.